இங்க குமரேசன் வீடு எங்க சார் இருக்கு? நானும் கல்யாண வீட்டுக்காரன் தான் தம்பி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியா? கல்யாண பொண்ணு சாமி கும்பிட போயிருக்கு. அவங்க வந்ததும் அப்படியே கார்ல போயிடலாம். சரிங்க சார். ஓ, கயல் இங்கே தான் இருக்காளா? தம்பி வீடியோகிராஃபர்மா, வீடியோ எடுக்கிற விஷயமா ஐயாட்ட பேசணும்னாரு. நீங்க பின்னாடி இருங்கம்மா, நான் தம்பியை ஃப்ரெண்ட்ல ஏத்திக்கிறேன். உட்காருங்க. கார்த்திக், ஏன் இங்க வந்திருக்க? என்ன கயல், என்ன பார்த்ததும் கார்த்திக்னு ஓடி வந்து கட்டிப்பிடிப்பேன் நினைச்சேன். ஏன் வந்திருக்கேன்னு கேக்குற? ஐயோ கார்த்திக், இந்த சிச்சுவேஷன் தெரியாம பேசாத. நீ எங்க வந்திருக்க தெரியுமா? எனக்கு கல்யாணம் நடக்க போற வீடு இது. யாராவது நம்மள இப்படி பார்த்தா என்ன நடக்கும் தெரியுமா? தயவு செஞ்சு சொல்லு, என்ன விஷயமா இங்க வந்திருக்க? சொல்லு கார்த்திக், ஏன் இங்க வந்திருக்க? என்ன மன்னிச்சிருக்க, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஐயோ கார்த்திக், இப்ப ஏன் அழற? என்ன மன்னிச்சிருக்க, ஐம் சோ சாரி. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் கயல். நான் என் தப்பை உணர்ந்து திரும்ப வந்திருக்கேன் உன்கிட்ட. என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ கயல், ப்ளீஸ். ஏத்துக்கணுமா? உனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னாங்க கயல். இனி நீ என் லைஃப்ல இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன்னோட வேல்யூ எனக்கு புரிஞ்சுது. ஐ மிஸ் யூ சோ மச் கயல். இப்ப சொல்றேன் கேளு, என்னால நீ இல்லாம வாழ முடியாது. என்ன மறுபடியும் ஏத்துக்கோ ப்ளீஸ் கயல். கார்த்திக், என்ன பேசுற கார்த்திக்? இத்தனை நாள் இதே வார்த்தையை சொல்லி நான் உன்கிட்ட கெஞ்சிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நீ மனசு மாறுவேன்னு நான் காத்துட்டு இருந்தேன். நீ வரலன்னதும் தான் நான் என் வீட்டுல அந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். இப்ப வந்து இப்படி சொல்றியே கார்த்திக். அதான் சொல்றேனே கயல், நீ எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உன் வேல்யூவே புரியுது கயல். உன் காதல் புரியுது. சத்தியமா சொல்றேன் கயல், இனிமே உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். பிரேக்கப்னு சொல்லவே மாட்டேன். சண்டை போட்டு உன்னை அட வைக்க மாட்டேன். நீ எனக்கு வேணான்னு சொல்ல மாட்டேன் கயல். யூ ஆர் மை லைஃப். நீ எனக்கு வேணும் கயல். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது கயல். அதை நான் உணர்ந்துட்டேன். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ கயல். ஐயோ கார்த்திக், இன்னும் 3 நாள் எனக்கு இன்னொருத்தர் கூட கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்குடா. அப்ப நீ என்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றியா கயல்? ஐயோ, தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன பழி மட்டும் வாங்கிறாத கயல். நீ இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன் கயல். ஐயோ, என்னாச்சு? என்னோட மாமனார் வந்துட்டு இருக்காரு. நீ கூட வா. எனக்கு முதல்ல பதில் சொல்லு கயல். கார்த்திக், அவர் நம்மள பார்த்துட்டா தேவையில்லாத பிரச்சனை வரும். முதல்ல நீ வா. எனக்கு இது போதும் கயல். காலம் முழுக்க உன் கையை இப்படியே பிடிச்சிட்டு இருக்கணும். நான் உன் பக்கத்திலே இருக்கணும் கயல். நாம லவ் பண்ணதால ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு.
எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். அதெல்லாம் நினைச்சு பாரு. அது நம்ம வாழ்க்கை முழுக்க தொடரணும் கயல். நான் உன்னோட முடிவுக்காக காத்துட்டு இருப்பேன் கயல். என்னை ஏமாத்திராத ப்ளீஸ். நான் என்னடா பண்ண முடியும்? யோசி கயல். எனக்காக, நமக்காக, நம்ம காதலுக்காக யோசி கயல். நான் உன் ஃபோன் கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் கயல். உனக்காகவும் தான். எங்க போயிருப்பா? இப்போ இங்க தானே ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கோம். என்ன தம்பி யாரை தேடுறீங்க? தேடுறேன் அதெல்லாம் இல்லையே. நான் அப்படியே இல்ல காலையில இருந்து குட்டி போட்ட பூனை மாதிரி பொண்ணு ரூமையே சுத்தி சுத்தி வர்றீங்க, அதான் கேட்டேன். ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. நான் அப்படியே சரி சரி சும்மா போங்க போங்க. வந்தேன். ச்சே, கையில் எங்க இருப்பானே தெரியலையே. பிரதர், கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க பிரதர். அதெல்லாம் வேணாம் பிரதர். அப்ப ஆர்டர் சென்டுங்க. ஹார்ட் ட்ரிங்க்ஸா? ஆமா பிரதர், கல்யாணத்துக்கு வந்த சில குடிமகன்கள் மாப்பிள்ளை வீட்டு கவனிப்பே சரியில்லைன்னு ஒரு புலம்பல் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதை சரி கட்டுறதுக்கு தான் கூல் ட்ரிங்க்ஸோட ஹார்ட் ட்ரிங்க்ஸை சேர்த்து எல்லாருக்கும் இலவசமா போதை சேவை செஞ்சுட்டு இருக்கோம். அடிச்சு விடுங்க. அநேகமாக நான் இருக்க மூடுக்கு ஹார்ட் ட்ரிங்க்ஸ் தான் தேவைப்படும்னு நினைக்கிறேன். வேட்டையா, தம்பி குரல் என்ன சோகத்துல கம்முது? அதானே, என்னாச்சு பிரதர்? வை சோகம் வாட் சோகம்? செப்புங்க பிரதர். காலையில இருந்து கையில் வழியை பார்க்கவே முடியல பிரதர். போச்சுரா. நானும் அவன் ரூம் பக்கம் போய் அலையோன்னு அலைஞ்சு பார்த்துட்டேன். ம். அவன் நிழல கூட பார்க்க முடியல. ஓ மை காட். கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேலே ஃபோன் பண்ணிட்டேன். 20 எஸ்எம்எஸ்க்கு மேலே பண்ணிட்டேன். எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டா பிரதர். அவன் ஏன் அவாய்ட் பண்றானே புரியல. ஐயோ பிரதர், இது எதுக்கு நீங்க அவாய்ட் பண்றதா நினைக்கிறீங்க? போன் எடுக்கிற நிலைமையில அவங்க இல்லாம இருக்கலாம்ல. புரியல பிரதர். பிரதர், கல்யாணத்துக்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல பெண்கள் பலவிதமான சோகம் குழப்பம் பயத்துல இருப்பாங்க பிரதர். என்ன பிரதர் சொல்றீங்க? பிறந்ததுல இருந்து கூட இருக்கிற அப்பா அம்மாவை பிரிய போறோம் என்ற சோகம் இருக்கலாம். கல்யாண வாழ்க்கை எப்படி அமைய போதோன்ற குழப்பம் இருக்கலாம். புது இடம், புருஷன், மாமனாரு மாமியாரு எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்ற ஒரு பயம் இருக்கலாம்ல. அதுலயும் உங்க கல்யாணம் அரேஞ்சு மேரேஜ் வர, அதனால இந்த மாதிரியான உணர்வுகள் கையல்வெளிக்கு கண்டிப்பா இருக்கலாம். நீங்க இப்ப கையல்வெளிக்கு செய்யக்கூடிய ஒரே ஹெல்ப் அவங்கள தொந்தரவு பண்ணாம இருக்கிறது தான். அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க பிரதர். மனசு சரியானதும் நீங்க இப்ப அவங்கள தேடுற மாதிரி அவங்க உங்களை குமரேசா குமரேசான்னு தேடி வருவாங்க. அதுவும் இல்லாம ஆரம்பத்திலேயே ரொம்ப வளைஞ்சு கொடுத்து பீல கொடுக்காதீங்க பிரதர். 10 தடவை அந்த புள்ள உங்க போன் எடுக்கலையா, நீங்க 15 தடவை அந்த புள்ள போன் அடிக்கும்போது எடுக்காதீங்க. அப்பதான் ஐயோ பய டீல்ல விடுறானேன்னு அந்த பக்கமும் ஒரு பயம் இருக்கு. அண்ணே, நீ என்னண்ணே கல்யாணம் பண்ண போறவருக்கு நல்லத நாள் அறிவுரை சொல்லுவியா? சண்டை போட்டு பிரிச்சு விடுறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்க. அது இல்ல வேட்டையா, நான் சொல்றது நெசந்தானே. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல மிஸ்டர் குமரேசன். இங்க என்ன சொல்லுது? கையல் கையல்னு சொல்லுதா? அதே மாதிரி அங்கேயும் குமரேசன் குமரேசன்னு சொல்லும். அவங்க உங்களை கண்டிப்பா தேடி வருவாங்க. ஆனா அப்படி தேடி வரும்போது ஏன் என் ஃபோன் எடுக்கல, ஏன் என் எஸ்எம்எஸ்க்கு ரிப்ளை பண்ணலன்னு சண்டை போட்டு கரைச்சலை கொடுக்காம, இப்போ நீ ஓகேவா இருக்கியா, மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கா, ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு ஆறுதலா பேசுங்க. ஓகே பிரதர். அவங்க மனசுல நீங்க எங்கேயோ போயிருவீங்க. இப்ப சொல்லுங்க, கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா ஹாட் ட்ரிங்க்ஸ் வேணுமா? கூல் ட்ரிங்க்ஸே கொடுங்க பிரதர். அது அப்படி எனக்கு ஒன்று கொடுண்ணே. நீ ஒன்று எடுத்துக்க. ஏம்ல இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள சரவணனை கண்டுபிடிக்கிறத வேட்டேன்னு சொன்னியா? என்னாச்சு? இன்னும் கண்டுபிடிக்கல. ஏன்? போதையில இருந்தா என் தாத்தா எல்லா உண்மையும் சொல்லிடுவாருன்னு அவருக்கு சரக்கு வாங்கி கொடுத்திருக்கான். சூப்பர் ஐடியா. அப்புறம் அவர் தெளிவா சரக்கு மட்டும் அடிச்சிட்டு உண்மையை சொல்லாம மல்லாந்துட்டாராம். அடக்கடவுளே,
எவ்வளவு கேட்டு பார்த்தாலும் சரவணனை பத்தி மட்டும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரா மைனா. எல்லாம் என் தலையெழுத்து. எனக்கு மட்டும்தான் அப்படி எல்லாம் நடக்கும். எதுக்கு ஓவர் சென்டிமெண்டா பேசிட்டு இருக்க? வேட்டைய ஒரு விஷயத்த கையில எடுத்தா அது வெற்றிகரமா முடிக்காம விட மாட்டான். டோன்ட் வரி, அவன் கண்டிப்பா சரவணனை கண்டுபிடிச்சிருவான். நெசமா தாமா. கயல், கயல், அம்மா இங்கதான் இருக்கோம், வாங்க. மைனா, கயலை பாத்தியாமா? கையில் உங்களை பக்கம் தானே வந்தா. என்ன பார்க்கவா? நான் பத்திரிக்கை வைக்க போயிட்டு இப்பதானம்மா வரேன். அப்போ தலை வலிக்குதுன்னு சொன்னா ஒருவேளை ரூம்ல இருப்பா. நீங்க ஒரு வாட்டி அங்க போய் பாருங்களேன். என்னாச்சுமா? ஏமா, அவ உங்ககிட்ட எதுவும் சொன்னாளா? எதை பத்தி? பொதுவா இந்த கல்யாணத்தை பத்தி எதுவும் சொன்னாளா? ஒன்னும் இல்லையே. என்னன்னு தெரியல. ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்தப்ப கூட நல்லா தான் இருந்தா. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து ஆளே சரியில்லைம்மா. எதுவும் பேச மாட்டேன்றா, சொல்ல மாட்டேன்றா. வீட்டுக்கு 4 பேர் முக்கியமானவங்க வருவாங்க, நகை எடுத்து போடுறேன்னு சொன்னேன், முடியாதுன்னு சொல்லிட்டா. கல்யாண பொண்ணு கலகலப்பா இல்லாம தலைமுடிய கூட ஒழுங்கா சீவாம இருக்கா. நீ கொஞ்சம் அவளை என்னன்னு விசாரி மீனாட்சி. மா, எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணலம்மா. அவ நல்லாதான் இருக்கா. இல்ல மீனாட்சி, அம்மா சொல்றது சரிதான். அவ சரியில்லைதான். என்ன மைனா சொல்ற? அவ காலையில இருந்து ரொம்ப நேரமா அழுதுட்டே இருந்தா. என்னன்னு கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் கூட சொல்லல. அவ மனசுக்குள்ள என்ன குறை இருக்குன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனாட்சி. மா, இதுக்கு போய் எதுக்குமா பயப்படுறீங்க? அவளுக்கு கல்யாண பயமா கூட இருக்கலாம்ல. கல்யாண பையனா? கல்யாணத்துக்கு முன்னாடி பொதுவா எல்லா பொண்ணுங்களுக்கும் வர பயம்தான். அப்பா அம்மாவை பிரிய போறோமேன்னு இருக்கலாம். புது இடம், புது வாழ்க்கை, புருஷன், மாமியாரு, மாமனாரு, இப்படி எதை பத்தி வேணாலும் இருக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்சு கயல்வழி கல்யாணத்தை நினைச்சுதான் பயப்பட்டிருப்பா. அதனாலதான் அழுதுருப்பா. மத்தபடி அவ மனசுல எந்த குறையும் இல்லம்மா. எனக்கு நல்லா தெரியும். நல்லது மீனாட்சி, நீங்க 2 பேரும் அவ கூடயே இருங்க. அவ மனசை மாத்த பாருங்க. அவளை கலகலப்பா சிரிக்க வைங்க. எனக்கு அது போதும். மா, கவலையே படாதீங்கம்மா. சிரிக்க வைக்கிறதே எங்களுடைய டிபார்ட்மெண்ட். நாங்க பாத்துக்கிறோம். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமா? கூடவே இருந்து நடத்தி கொடுக்க வேண்டியது உன் கையில தாமா இருக்கு. அம்மா, என்னம்மா நீங்க இதுக்கெல்லாம் போய் கண் கலங்குறீங்க? நாங்க பாத்துக்கிறோம்மா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும், போதுமா? சரி மீனாட்சி, நான் வரேன். அல்லாதீங்கம்மா. என்ன மீனாட்சி, நிஜமாவே கையிலுக்கு கல்யாணம் பயந்தா இருக்குமா? எனக்கு அப்படிதான் தோணுது மைனா. பார்க்கலாம். இரு 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 இரு. கல்யாண வீட்டுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு நற்செய்தி. இப்பொழுது இங்கே ஒரு மாபெரும் மியூசிக்கல் சேர் போட்டி நடக்கவிருக்கிறது. எனவே சொந்த பந்தங்கள் அனைவரும் வீட்டுக்கு முன்பகுதிக்கு வரும்படி விழா கமிட்டியின் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மீனாட்சி, உங்க தாத்தா தான் பேசுறாருல. ஆமா, ஏதோ போட்டியா? வா வா வா, போய் பார்க்கலாம். வா 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 வா. குளிக்க போலான்னு பார்த்தேன். காம்படிஷன் இருக்கும் போல இருக்கே. சரி, ஓகே, வா போலாம். நான் வரலடி. அட சும்மா வாடி. எப்ப பார்த்தாலும் ஒரு மூலையிலேயே உட்காந்துட்டு. வா, கம். வா. வாருங்கள் வாருங்கள், வந்து போட்டியில் கலந்து கொள்ளுங்கள். என்னையா போட்டிக்கிட்டுன்னு ஒரே அமக்கலப்படுத்துறீங்க? ஆமாங்க, கல்யாண வீடுன்னா சும்மாவா? ஆமாமா, கரெக்ட் தான். ஒரு கொண்டாட்டம் இருக்க வேண்டாம்? கண்டிப்பாங்கய்யா, இதுக்கு தான் உங்களை மாதிரி ஒருத்தர் கூடயே இருக்கணும்ன்றது. நன்றி நன்றி. ஏங்கய்யா, போட்டின்னு சும்மா சொன்னா எப்படி? பரிசெல்லாம் ஒண்ணும் கிடையாதா? ஏன் இல்ல, போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு முதல் பரிசு 10,000 ரூபாய். மியூசிக்கல் சேர்ல என்ன அடிச்சுக்க இது வரைக்கும் யாருமே பொறுக்கல. இது வரைக்கும் எங்க மீனாட்சி இந்த மாதிரி போட்டியில யாருடையும் தோத்தது கிடையாது. என்ன சவாலா? சவால் டி. ஆஹா, போட்டி தானாகவே சூடு பிடிக்கிறது. நான் கொஞ்சம் பேசிக்கிறேன்.
ஒரு முக்கிய செய்தி. இந்த போட்டி முற்றிலும் பெண்களுக்கானதே. ஆண்கள் வெறும் பார்வையாளர்கள் மட்டுமே. ஜோரெல்லாம் கை தட்டுங்க. உன்னை ஜெயிக்கிறனா இல்லையான்னு பாரு. அதையும் தான் பாப்போண்டி. போட்டி ஆரம்பிக்கலாமா? ஆல் தி லேடீஸ் அசெம்பிள். வாங்க 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 வாமா. என்னம்மா நீ வரலையா? அட உங்க அத்தையும் அம்மாவுமே விளையாட போயிட்டாங்க, நீ என்னமா வைக்கப்பட்டு போ. போமா. ஆமா. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரூல்ஸ் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. ஸ்பீக்கர்ல பாடல் வரும். கரெக்டா பாட்டு நிற்கும் போது எல்லாரும் ஓடி வந்து சேர்ல உட்காந்துக்கணும். உட்கார இடம் கிடைக்காதவங்க அவுட்டே. அதாவது இந்த ஆட்டத்திலிருந்து விலக்கப்படுவீர்கள். ஐயா, இந்த பாட்டை போட்டு ஆஃப் பண்ற வேலையை நான் பார்த்துக்கிட்டுங்களா? செய்யுங்களே. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? வெட்டியன், play the music, gentlemen. போடு போடு. கல்யாண பொண்ணு முதல் ரவுண்ட்லயே அவுட் ஆயிடுச்சு. But then start the music. காசு பணம் கொட்டு மணி மணி. 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 கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல தலை காலு பொரியல. பொண்ணோட அம்மா மாப்பிள்ளையோட அம்மா அவுட்டு. என்ன பொருத்தம், என்ன பொருத்தம். வா வா வெளியே வா. தங்கமாரி ஊதாரி புட்டுக்கு நனி நாரி. ஐக்கு மூட்டை மீனாச்சி மூஞ்ச கைவி நாளாச்சி. சவால் விட்ட 2 பேரும் இந்த போட்டியில் இன்னும் இருக்கிறார்கள். போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். மீனாட்சி தடுமாறுற மாதிரி தெரியுது. மீனாட்சி டென்ஷன் ஆகாத, உன்னால முடியும், பயப்படாத. இன்னைக்கு ஜெயிக்காம விட மாட்டேன். கவனிக்காம விட்டேன், சாரி பிள்ள. அன்பு விருந்தினர்களே, நாம் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த விளையாட்டின் கடைசி கட்டத்திற்கு வரப்போகிறோம். இவர்கள் 2 பேரில் அந்த 10,000 ரூபாவை வெற்றி கொள்ளப் போவது யார் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். சுலான்,
ஜஸ்ட் மிஸ். அடுத்த ரவுண்ட்ல உன்னை மண்ணை கவ வைக்கிறேன் பாரு. மீனாட்சி என்ன பாரு. மீனாட்சி என்ன பாரு. உட்காரு. இந்த போட்டியில் வெற்றி பெற்றது மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி. இப்போது வெற்றி பெற்ற மீனாட்சிக்கு ஐயா அவர்கள் பரிசு தருவார். வாங்க வாங்க. இந்தாங்க, நீங்க கொடுங்க. ஐயா பரவாயில்ல, நீங்க நீங்களே கொடுங்க. அட, நீங்க கொடுங்க. பரவாயில்லங்க, நீங்க கொடுங்க. கொடுங்க, கொடுங்க. அட, கொடுங்கல்ல. இந்தாமா. ஐயா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் வாங்க போவோம். ஆ, வாங்க. எல்லாரும் வாங்க போவோம். $5000 எனக்கு கொடுத்துரு. மொத்தமா நீயே வச்சுக்கோ, எனக்கு வேணாம். சும்மா தான் சொன்னேன். தேங்க்ஸ் மாமா. மீனாட்சி, வாழ்க்கையில் நம்ம முக்கியமான நேரத்தில் பதட்டமாக இருந்தோம்னா நம்ம நினச்சதை பண்ண முடியாது. எல்லாமே தப்பு தப்பாக தான் நடக்கும். எந்த நிலைமையிலையும் மனசை கண்ட்ரோலில் வச்சுக்க பாரு. நிறைய விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 பேரும் சாப்பிடுவாங்க.